சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நிலவுகள் தனிய குனிந்தது, மலர்களின் மமதை அழுந்தது, கடவுளின் கடமை முடிந்தது, அழகினி பிறந்த நொடியிலே. சான்சியல் அதுதான் சொல்றேனே, இங்க ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க. அந்த ஒரு காந்தம் தான் எங்களை ஈர்த்து இப்படியே உட்காந்துருச்சு. சிலையாட்டம் நாங்க மாறிடுறோம். இப்போ ரெட்ரோக்கு வந்துடும். எதற்காக நான் பாடினா நல்லா இருக்காது மேம், என்ன திட்டுவாங்க. எதற்காக மறுபடி வெளியில் விழுந்து வழிந்தான், எதற்காக மறுபடி அவனை மறந்த மனதை கடந்தான். கால்மலைத்த பூவே உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் சாங்கா உங்களுக்கு நாங்கள் எப்போ எடுத்தாலுமே இந்த பாடல்கள் ரெஃபரன்ஸுக்கு நாங்கள் அனுப்பினோம்னா ஓகே, அவங்க ஆடிஷன் பார்க்குறவங்களாம் செலக்ட் பண்ணிடுவோம். ராவடியும் அப்படிதான் நினைக்கிறேன். நீ தானம் பெருக என் அருகில் வருக, உன் புன்னகை சொல்லிடும் பொய்யடா, அது தூரிக்கும் முந்தம் மெய்யடா. ராவடி ராதா ராவடி ராதா ராவடி ராதா ராவடி ராவடி ராதா. எனக்கு உங்களோட வாய்ஸ்ல ரொம்ப பிடிச்ச இந்த முதல் ஒன்ல ஆரம்பத்தில் ஒன்று எடுப்பீங்களே, கண்ணால என் கண்ணோட அதை வந்து மேல் வெர்ஷன் நாங்க கேட்டோம். ஃபீமேல் வெர்ஷன் கேட்டீங்கன்னா சந்தோஷ் சார் இதை டெடிகேட் பண்ணிட்டு, சார் நீங்க யோசிக்காத ஒரு விஷயத்தை நாங்க யோசிச்சிருக்கோம் அப்படின்றத முடிச்சிருக்கோம். இதோட இன்டர்வியூ கடைசியா உங்களுக்காக டாப் போடுறீங்க. அழகான ஒரு பாடலோட நாங்க முடிச்சுக்கிறோம். கால் போகாதடி நீ விட்டாலுமே, நான் உன்னோட தான் தீ சுட்டாலுமே, உனக்குள் பிறந்து உனக்குள் மறிக்கும் ஒரு பறவை என்ன பாரடி. சூப்பர். நீங்க மட்டும் டிக்கு பதிலா டே போட்டதீங்கன்னா இனிமேட்டு எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருப்பாங்க. இது ஓவரா இருக்கு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிது வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இவங்களுக்கு நான் என்னன்னு இன்ட்ரோ கொடுப்பேன்னு தெரியல. இந்த காந்த குரல் அழகின்னு நான் சொல்லுவேனா இல்ல வந்து சின்மை 2.0 நிறைய பேர் இவங்கள செல்லமா அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. யார் சொல்றாங்க? இருங்க மேம், இது வந்து யார் அப்படி சொல்றாங்க? நீங்களா அவ்வளவு யோசிச்சிருக்கீங்க பாருங்க. உள்ள क्वेश्चंस கூட என்கிட்ட அவ்வளவு கிடையாது, ஆனா இன்ட்ரோக்கு அவ்வளவு பெருசா யோசிச்சிருக்கீங்க. இல்ல நான் பேசாமலே இவ்வளவு பயங்கர பில்டப் கொடுக்குறீங்களே, அதான் நான் யோசிச்சேன். நீங்க வந்ததுல இருந்தே நாங்க உங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பேசுறதுமே வந்து பாடுற மாதிரி இருந்துகிட்டு இருக்குல்ல, அதனால அப்படி நாங்க அதான் பேசிடுறோம். ஓகே, சொல்லுங்க. இவங்களோட ஃபேன்ஸ் வந்து அங்கங்க எவ்வளவு பரவி இருக்கீங்க. உங்களுக்காக இவங்க எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்காக நாங்க இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நிறைய கொஸ்டின்ஸா நாங்க வச்சிருக்கோம், நிறைய கேட்க போறோம். நான் சொன்ன மாதிரி சின்மை 2.0 இவங்களை செல்லமா அழைக்கிறாங்க. இந்த காந்த குரலலைக்கு குறிப்பா இந்த ஹை பிச் கதாநாயகின்னு கூட இவங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். ஹை பிச் சூப்பர் ஸ்டார்னு கூட இவங்களை கூப்பிடுங்க, தப்பே கிடையாது அப்படின்ட்டு உங்களுக்காக நான் இன்னைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன். எவ்வளவு வேணா நான் என்ன வேணா கேளுங்க, எவ்வளவு பாடல்கள் வேணா கேளுங்கன்னு எங்களுக்காக டைம் ஒதுக்குனேன். புண்ணியாவா ரொம்ப அழகான ஒரு பேருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட குரலும் இருந்துகிட்டு இருக்கு. வெல்கம் பண்ணிடலாம் மேம். வணக்கம். 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 இவ்வளவு பில்டப் என் வாழ்க்கையில நான் கேட்டதே இல்லை. சின்மை 2.0 சொன்னது அநியாயமா இருக்கு. சொல்லக்கூடாது. சின்மை மேடம் எனக்கு எவ்வளவு அங்க வச்சிருக்கேன். நாங்களும் உங்களை வச்சிருக்கோம். இல்ல நான் இங்க இருக்கேன்னா அவங்க அங்க இருக்காங்க. கிடையவே கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். கட் பண்ணிடுங்க. இல்ல நான் கேக்குறதுக்கு இல்லைங்களேன். எப்படி ஈக்குவல்னா நீங்க அவங்கள அங்க வச்சிருக்கீங்க, நீங்க இங்க இருந்தாலுமே கூட உங்க ரெண்டு பேரும் நாங்க எங்க மனசுல வச்சிருக்கோம். உங்களோட வாய்ஸ் எங்க செவிகள்ல வச்சிருக்கோம் அப்படின்றனால நாங்க அப்படி வர மேம். நானு சரி எப்படி இருந்தாலும் சின்மை மேம் தான். அவெல்லாம் வாய்ஸை கேட்டு தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். ஆல்வேஸ் அங்கதான். எப்பவுமே தளபதி ஒருத்தர் தான். அவரோட வழிகள் அடுத்த சின்ன தளபதின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, தலைவர் தான், தொண்டை தான், அந்த மாதிரி தான். சரி, ஓகே. ரொம்ப அழகான வாய்ஸ். இந்த ஐ பிச்சுக்கு விஜய் டிவியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மட்டும் தான்டா என்ன மீன்ஸ் அந்த மாதிரி நான் சொல்றேன். இவங்களை தாண்டின ஒரு ஹை பிச் இது வரைக்கும் நான் சீரியஸா அப்படியா? ஆமா, கேட்டது நிறைய சிங்கர்ஸ் அதுக்காகவே நிறைய சிங்கர்ஸ் கண்டிப்பா இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் சின்மைதான்ற மாதிரி புண்ணியாதான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அவ்வளவு அழகான ஒரு குரல்களையும் பாடல்களையும் சொல்றீங்களே, பயங்கரமா இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு நாங்க உங்களுக்கு எப்பவுமே உங்களோட ஃபேனா நாங்க இருந்துகிட்டே இருப்போம். டாக்டர்ஸ் எல்லாருமே வருத்தப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க இந்த மாதிரி ஒரு அழகான டாக்டர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு என்னைக்கா இருந்திருக்கா? உலகத்துல நிறைய டாக்டர்ஸ் இருக்கு ப்ரோ, அப்படின்னு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் நிறைய பேர் ஐ திங்க்
எனக்கு இருக்கிற ஓல்டர் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அப்செட் ஆனாங்க when I said நான் மெடிசன் இப்போ நான் பண்ணுறது இல்லைன்னு. அண்ட் லைக் ஸோ நிறைய கான்சர்ட்ஸை பண்ணிவிட்டு நான் பாடுவேன். முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்க, சரி நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க, லைக் தேங்க்யூ, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஐம் லைக் இல்லை நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணல, நான் வந்து இப்போ டாக்டர் இல்லை, ஃபுல் டைம் மியூசிஷியன் தான். அப்படியே ஃபேஸ் மாறிடும். லைக் இன்னும் இப்படி பண்ணிட்டீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, டாக்டரை தான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும், ரெண்டும் சேர்த்து பண்ணணும். ஐம் லைக் என்னால் பண்ண முடியும்னா நான் பண்ணுவேன். ஐ எம் எ டெரிபிள் மல்டி டாஸ்கர். ஸோ என்னால் நான் ட்ரை பண்ணேன். ஐ கெஸ் லைக் அட் த பிகினிங்கில் ஐ ஃபவுண்ட் இட் வெரி ஹார்ட். ஐதர் திஸ் இல்லை தட். ஏன் ஃபார் மீ என் ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் ஒரு பாத்தில் தான் என்னால் போட முடியும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரெண்டையும் சேர்ந்து செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. I'm not able to do it. So எனக்கு I feel like medicine is one of those careers where நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் வந்து you have to do full justice to it. அந்த தொழில் தர்மம்னு இருக்குல்ல, எஸ்பெஷலி ஃபார் மெடிசன். டாக்டர் வேலைலாம் நான் சும்மாவா. ஸோ யூ ஹாவ் டு பி ஃபுல்லி ஃபெய்த்ஃபுல் டு இட். ஐ ஃபெல்ட் தட் இதையும் பண்ணிவிட்டு மியூசிக்கும் பண்ணால் என்ன சொல்கிறது சொல்லுவாங்கல்ல, லைக் என்ன சொல்கிறது, இதுக்குள்ளேயும் கால் வச்சு அதுக்குள்ளேயும் கால் வைக்க முடியாது, அந்த மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் மெடிசின் பண்ணுறப்போ நான் மியூசிக் விட்டேன். அந்த டைமில் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். லைக் மியூசிக் ஒன்று நீங்கள் டிப்ரெஷனில் போயிட்டீங்க? யா ஐ டிட். என் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு பிடிக்கலையா இது? லைக் பிடிச்சிருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் உங்களுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படவே வேணாம். நீங்கள் டாக்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு மட்டும்தான் தீர்வோ சொல்யூஷனோ அவங்களோட வழிகளோ நீங்கள் தீர்வு பண்ணி சால்வ் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் சிங்கர் ஆனனால எவ்வளோ பேர், எத்தனை கோடி பேர் அது நாங்கள் வந்து சொல்யூஷன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்களோட வலிகள், மன வலிகள் எல்லாம், மன வேதனை தனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் பண்ணுங்க. அந்த பேஷண்ட்ஸும் நாளைக்கு வந்து சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நல்ல வேலை நீங்கள் அதை வந்து ட்ராவல் பண்ணல அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஓகே, ஐ மீன் அந்த வேலையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இட் டசன்ட் ஒர்க் அவுட். சில பேருக்கு என்ன சொல்கிறது, I'm happier when I'm doing music. கண்டிப்பாக. ஸோ at the end of the day I'm doing music. எல்லா ப்ரொஃபஷனும் வந்து ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதில் that happens a lot. எனக்கு lot of people that I've met ஆர்ட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க, டாக்டர், என்ஜினியர், லோயர் படிப்பெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பட் that's not correct. And it's interesting, ஏன்னா நான் டாக்டர்லேருந்து நான் மியூசிஷியன் மாறினதுக்கப்புறம் the change, the way people எப்படி சொல்கிறது, என்னை ட்ரீட் பண்ண விதம் மாறிடுச்சு. அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு, ஆர்டிஸ்ட்ஸ் வந்து they don't treat artists the same way. And அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, oh my god, ஏன் இப்படி பண்ணுறாங்க. ஆர்டிஸ்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வேல்யூபிள், ஜஸ்ட் as important as doctors. எல்லா ப்ரொஃபஷனும் சேம் தான், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அது ஐ நோட்டிஸ்ட் a lot. ஒரு டாக்டராக இருக்கிறப்போ எனக்கு வந்த ரெஸ்பெக்டும் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறப்போ வந்த ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பாடல்கள் பற்றி ஏன் நான் கேட்கல, ஏன் உங்களை பாட சொல்ல அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட மளிகை சாமான் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேம் இது மளிகை சாப்பானா தெரியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வரீங்க அப்படின்னதுமே காலையிலேருந்து இந்த இதெல்லாம் உங்களோட வாய்ஸில் கேட்டுட்டு தான் இன்டர்வியூ முடிக்கணும், இல்லைன்னா நீ வந்துடாத அப்படின்ட்டாங்க. ஸோ கொஸ்டின்ஸும் இருக்குது ஃபுல்லாக. இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? எவ்வளோ நேரம் மனசை விட்டு பேசுனீங்களா? ஏதோ நானாவே போய் எல்லாத்த பற்றி பேசிட்டு நான் இருக்கேன். சரி, அதே மாதிரி இல்லை மேம், நான் கேட்குறேன், மனசு விட்டு பேசினீங்களா? அந்த மாதிரி வாய் விட்டு பாட போறீங்க, ஓகேவா? அண்ட் உங்களோட சிக்னேச்சர் சாங்காவே இதை மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். கால் முளைத்த பூவே, அது என்ன உங்களுக்கு அதையும் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் என்ன ஃபனின்னா, எனக்கு ஆல்வேஸ் கால் முளைத்த பூவே, ஐ ஆல்வேஸ் லவ் தட் சாங். அது சூப்பர் சிங்கரில் ட்ரெண்டிங் ஆனதுக்கு முன்னாடியே ஐ லவ்ட் இட். நான்லாம் பயங்கர சூர்யா ஃபேன். ஸோ சூர்யா சாங்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த சூர்யா ஹாரிஸ் காம்போ என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா தட் வாஸ் மை டீனேஜ் இயர்ஸ் 2000s. ஸோ நான் ஸ்கூலில் போயிட்டு வர்றப்போ அதுதான் நான் அந்த பிளேலிஸ்ட், ஹாரிஸ் பிளேலிஸ்ட் அப்படியே போயிட்டு நான் வருவேன். சூர்யா சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் வருவேன். ஸோ அப்படி கேட்டு வந்தவனா, இப்போ நான் சூர்யா மூவியில் பாட நினச்சாதான் சம்டைம்ஸ் என்ன பார்த்து இது உண்மையிலேயே நடக்குதா அந்த மாதிரி நான் கேட்பேன். ஸோ ஆல்வேஸ் நான் கால் முளைத்த பூவே நான் பாடிட்டு இருந்தேன். தென் நான் அந்த சீசனில் பிரியா ஜெயசன் வந்து அந்த பாட்டு பாடினா, அண்ட் இட் பிகேம் வைரல். உண்மையை சொல்ல போனால் அவளால் தான் இட் கேம் வைரல். அவன் செம்மையாக பாடியிருந்தார். தென் அந்த ஃபைனல்ஸில் தான் தென் நாங்கள் சேர்ந்து அப்படி பண்ணோம். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், அப்படியே பிச்சுக்கிட்டு போச்சு, எனக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு இன்ட்ரோவில் எவ்வளோ பேர்கள் சொல்லி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தாலும் கால் முளைத்த பூவேனா கம்முன்னு அப்படி கொடுத்துடலாம் போல. எனக்கு ஆக்சுவலி ஆசை இருக்குது. ஐ ரியலி வாண்டட். ஆப்வியஸ்லி சூர்யா சாரோட பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு
I wanted to meet him and I wanted to sing கால்மலைத்த பூவே. அவருக்கு பாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. Maybe one day. பிடிக்குதா சூர்யா அவர்களே? நீங்க நிறைய இன்டர்வியூஸ்லயும் பார்த்துட்டேன். ஆனா ஸ்டேஜ்ல நீங்க பாடும்பொழுது அவர் முன்னாடி உட்காந்து அவ்வளவு கியூட்டா பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ நான்லாம் மனசை தேத்திக்கிட்டு I was like ப்ரொஃபஷனலாக போய் நாங்கள் பாடுறோம் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் நிறைய சீனியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி இருக்காங்க, எல்லாருக்கிட்ட ஒரு வணக்கம் போட்டுட்டு நாங்கள் பண்ணிடலான்னு நினச்சேன். பண்ணியிருக்கக்கூடாது. நான் பண்ண உடனே சூர்யா சார் இப்படி பண்ணார். லைக் என்ன பார்த்துட்டாரு அவ்வளோதான். எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. ஐயோ பாட்டு பாடணுமே அப்படியே நான் எனக்கு ரொம்ப அப்படியே ரால் ஆயிடுச்சு. லைக் ஐயோ தென் நான் வந்து ஃபுல் ரெஸ்ட் ஆஃப் த சாங் அப்போ பின்னாடி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இவரை பார்க்கவே இல்லை. அண்ட் டென்ஷன். சி த திங் இஸ் நான் வந்து லண்டனில் பிறந்து வந்தவன். ஸோ எங்களுக்கு நமக்கு அங்கே இருக்கிற கல்ச்சர் எப்படின்னா நாங்கள் எல்லாம் ஷூட்டிங் இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். எங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நாங்கள் ஒருத்தரும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ எல்லோரும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம். ஸோ இதுதான் ஆடியோ லான்ச்சில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்டர்ஸ் பார்க்குறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ டெஃபினெட்லி எனக்கு அந்த ஸ்டார் ஸ்ட்ரக் ஃபீலிங் இருக்கும். மேபி நெக்ஸ்ட் டைம் எது இன்னொரு ஆடியோ லான்ச்சோ இன்னொரு eventல இவங்க பார்த்தா அந்த மாதிரி எஃபெக்ட் எனக்கு இருக்காது. பிகாஸ் தேர் ஆல்சோ பீப்புள், அவங்களும் மனுஷங்க தான். பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஓ மை காட் அப்படின்னு இருக்கும்ல, அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் வந்து இப்போ ஃபேன் சொன்னால் சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விக்ரம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் தான் நான் ஐ ரியலி லைக். ஸோ ரெண்டு பேருமே கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. ஏன்னா அடுத்து அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டேன் நான் என்ன சொல்லிக்கிறேன் இல்லை தளபதின்ற மாதிரி அடுத்து எப்பவுமே சூர்யா விக்ரம்ன்ற ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு நான் ஐ டோன்ட் நார்மலி ரொம்ப எல்லாருக்கிட்ட சோய் இதான் சூர்யா ஹேங் அப்படின்ட்டு நான் ஐ டோன்ட் நார்மலி டூ தட். எப்படி சொல்கிறது, ஐ எம் அ குவாய்ட் ஃபேன். ஆனால் இப்போ படத்தில் பாடிட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட ஃபேவரட் ஹீரோவோட மூவியில் பாடுறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபேன்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஸோ எனக்கு ஒரு இது ஃபார் மீ திஸ் இஸ் உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. சூர்யா சார் வந்து நடித்த படத்தில் பாடுறது இஸ் ஒன் திங். அவர் சேர்ந்து பாடுறதெல்லாம் யாராவது யோசிப்பாங்களா, ட்ரீம் பண்ணுவாங்களா? அதுவும் நடந்துச்சு. அண்ட் ஈவன் இஃப் இட் வாசன்ட் ஹிஸ் மூவி, சந்தோஷ் சாரோட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய வரம். ஸோ இட்ஸ் நிறைய இடத்துல ஈவன் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அவரோட பேசினது அவரோட ஒர்க் பண்ணதே என்னால் இன்னும் நம்ப முடியல. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிப்பிள் த்ரெட்டோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். யூனோ அவங்க ஒரு ட்ரிப்பிள் த்ரெட்னு தான் சொல்லுவேன். ஸோ ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல், வெரி பிளெஸ்ட். சூப்பர். இப்போ நான் கால்மலைத்த பூவிலேருந்து அடுத்த 20 நிமிடங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரசிகர்களுக்கு ஏற்ப உங்களோட எண்ணங்கள் என்ன? எங்கள் ஊர்லலாம் திருவிழாவில் இப்படி தான் மேம் சொல்லுவாங்க. ஆமாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இப்போ நான் பேசுனதை பார்த்தா ஆமாம் வா இல்லை நான் இந்த மாதிரி பண்ணுவேன் இங்கிலீஷில். தமிழில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன். வைரல் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்களுக்குலாம் வைரல் காய்ச்சல் வைரல் ஃபீவர் அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் வைரல் இட்ஸ் வெரி மேம் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நான்லாம் என்ன சம்டைம்ஸ் நான் மறந்து நான் இங்கிலீஷில் நான் சொல்லிடுவேன்ல, லைக் ஒரு ஃப்ளோவில் இங்கிலீஷில் பேசுவேன். எல்லாரும் அப்படி தான் பார்ப்பாங்க, என்ன சொன்னீங்க ஆனால் ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரி அதுதானே ஆக்சென்ட் ப்ரோ. நான் என்ன பண்றேன்? நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்தார். நடுவில் நீங்க வைரல் போட்டீங்களே வைரல் அப்படின்னா அவரு என்ன திடீர்னு என்ன அப்படின்னு டக்குன்னு ரியாக்ஷன் கொடுத்தாரா? அதுங்கிறது நான் எடுத்துட்டேன். இல்ல சம்டைம்ஸ் என்ன சொல்ல இந்த மாதிரி நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு வார்த்தை அந்த லண்டன் ஆக்சென்ட்ல நான் அப்படி சொல்லுவேன். ஏன்னா அப்படி முடிச்சுட்டு பார்ப்பாங்க. ஆனால் தென் அதே சேம் வேர்டை நான் இந்தியன் ஆக்சென்ட்டோட நான் சொல்லுவேன். ஸோ இப்போ சாரி அப்படின்னு நான் சொல்றேன்ல, நான் வந்து சாரி ஓகே அந்த ஓகே சூப்பர். ஸோ அந்த ஆக்சென்ட்ல சொன்னாதான் அவங்களுக்கு புரியுது. சிறப்பு. ஓகே, இப்போ நான் கால்மலைத்த பூவிலேருந்து நான் தொடங்குற போகிறேன். எஸ். நிலவுகள் தனியாக குனிந்தது, மலர்களின் மமதை ஆழ்ந்தது, கடவுளின் கடமை முடிந்தது, அழகினி பிறந்த நொடியிலே தலைகள் குனிந்ததோ, மமதை அழிந்ததோ, கடமை முடிந்ததோ, பிறந்த நொடியிலும் ஹே பெண்ணே ஹே பெண்ணே உன் வளைவுகளில் தொலைவது போல உணர்கிறேன், இடையினிலே திணறுகிறேன், கனவிதுதானா வினவுகிறேன்,
லலன 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 லலனா லலன 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 லலனா லலன 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 லலனா லலன லலன லலனா கால் முளைத்த பூவே என்னோடு பாலே ஆடவாவா ஹோ நதி போலே நில்லாமல் காதல் பாடவாவா. புண்ணியம் எங்க மேம், இதுதான் ரியல் புண்ணியன்ற மாதிரி. இப்போ சான்ஸே இல்லை. அதுதான் சொல்றேனே, இங்க ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க. அந்த ஒரு காந்தம் தான் எங்களை ஈர்த்து இப்படியே உட்காந்துருச்சு. சிலையாட்டம் நாங்க மாறிடுறோம். இப்போ ரெட்டருக்கு வந்துடும். எதற்காக நான் பாடினா நல்லா இருக்காது மேம், என்ன திட்டுவாங்க. பாடுங்க ப்ரோ. ப்ரோன்னு கூப்பிட்டது ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. நீங்க ஏன் ப்ரோ? சும்மா அப்படி ஒரு ஆட் பண்ணிப்போம். லைக் அப்ப சார்னு கூப்பிடட்டா? சூப்பர். நாங்க உங்களோட ரசிகரா இருக்க விரும்புறோம். ஓஹோ அப்படின்றத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இப்போ எதற்காக இல்ல ஆக்சுவலி இட் மேக்ஸ் மீ ஸோ ஹாப்பி. நான் எதுவும் நீங்கள் வேற இன்டர்வியூல நான் சொன்னல, பட் விச் இஸ் லைக் இட் மேக்ஸ் மீ ஸோ ஹாப்பி தட் இப்போ எல்லாரும் படத்தை ஆடியோ லான்ச்ல இருந்தே ஐ வாஸ் கெட்டிங் காமெண்ட்ஸ் இந்த சாங்கை பற்றி அண்ட் எவ்ரி திங். பட் படம் ரிலீஸ் பண்ணதுலேருந்து நிறைய பேர் வந்து அவங்க என்ன சொல்கிறது, த புட்டிங் லைக் மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் அந்த சாங்கை கேட்டால் என்ன ஃபீல் ஆகுதுன்னு. சில பேர் நான் அழுகிற மீம் எல்லாம் என்னால் முடியல, எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் அப்படியே காட்டு, அந்த மாதிரியெல்லாம் they put it and then they all say every single person who tags me நான் ஷேர் பண்ணுறது because it means so much to me. ஏன்னா this at the end of the day இதுதான் this is what music is இல்லை. நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டு we're able to connect, emotionally we're able to connect, you know. பெப்பி சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு டீப்பான சோல்ஃபுல்லான சாங் வந்து இன்றைய காலத்தில் அவ்வளோ பெருசாக வர்றதில்லை. ஸோ இது வந்ததுக்கப்புறம் அது தட்ஸ் ஒன் திங். எல்லோரும் வந்து அதை நல்லா ரிசீவ் பண்ணுறது பார்க்குறப்போ ஐ ஜஸ்ட் ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல். அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, which makes me சூப்பர் வெரி ஹாப்பி. ஸோ அந்த பாடல் எங்களுக்காக ஓகே, அந்த பாட்டில் வந்து என் ஃபேவரட் போர்ஷன் இல்லை, எல்லாம் ஃபேவரட் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சரணம் தான். படத்தில் வந்து அந்த கண்ணாடி சீன் இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், நீங்கள் படம் பார்த்தீங்கல்ல? ஏங்க செக் பண்றேன். அது சூர்யா ஃபேன் வேற, உங்ககிட்ட நான் இல்லைன்னு சொன்னா நான் இங்க இருந்து போக முடியும். போய்டும். இல்ல இல்ல சூர்யா அவர்கள் நிப்பாங்க அந்த கண்ணாடி கிட்ட. ஆமா ஆமா, அந்த ஸ்பாயில் பண்ணவனா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, பட் அது ஒரு கண்ணாடி சீன். அந்த போர்ஷன் வந்து படத்துல வரதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த போர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ கேட்ட புன்னகை உன்னோடு போனதே, நான் கோர்த்த மின்னலை களவாடி போனதே, கண்ணாடி ஒன்றுதான் சிரிப்போடு பார்க்குதே, நகையாடி தீர்க்குதே, தேடாத நாள் மாறுதே. முதல்ல இன்னும் அப்படியே பாடிட்டீங்கன்னா அந்த எதற்காக மறுபடி இருவிழியில் விழுந்து வழிந்தான், எதற்காக மறுபடி அவனை மறந்த மனதை கடந்தான். நான் சொன்னேன் ஒரு இன்டர்வியூல நீங்க யார் மிஸ் பண்றீங்க அப்படின்ற விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க. கவலையே படாதீங்க, நாங்க எப்பவுமே உங்களோட தான் இருந்துகிட்டு இருக்கோம், நாங்க இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுதான் இந்த ஒரு வாய்ஸ்ல நீங்க இனிமேட்டு உங்களோட ராஜ்யம் தான் கூட எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ, சொன்னதை பலிக்கணும். எப்படி அந்த கால் முளைத்த பூவே உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் சாங்கா உங்களுக்கு நாங்க எப்போ எடுத்தாலுமே இந்த பாடல்கள் ரெஃபரன்ஸுக்கு நாங்க அனுப்பினோம்னா ஓகே, அவங்க ஆடிஷன் பாக்குறவங்களாம் செலக்ட் பண்ணிடுவோம். ராவடியும் அப்படிதான் நினைக்கிறேன், அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஆமா இந்த பிளேலிஸ்ட்ல எல்லாருமே சிங்கர்ஸ் கூட ஒரிஜினல் சிங்கர்ஸ் கூட ஓவரமா வச்சுட்டு இனிமேல் இந்த பாடல் கேளுங்க, இந்த குரலை கேளுங்க அப்படின்ற மாதிரி. சூப்பர். அதுவும் எங்களுக்கு ஒரு 2 lines or 4 lines எங்களுக்கு. ஓ இரவே இரவே எனக்கு எடுக்கும் இரவே, வேதம் கலைத்து என்னை விழுங்கும் உறவே, நீ நம் தின்ன நான் என்ன பண்ண, நம் மின்னே பால் முன்ன பின்னே, நீ தியானம் பெருக என் அருகில் வருக, உன் புன்னகை சொல்லிடும் பொய்யடா அது தூரிக்கும் முந்தம் மையடா, ராவடி ராதா ராவடி ராதா ராவடி ராதா ராவடி ராவடி ராதா ராவடி ராதா ராவடி ராதா ராவடி ராதா
அப்பா சான்ஸே இல்ல. Thanks. எனக்கு உங்களோட வாய்ஸ்ல ரொம்ப பிடிச்ச இந்த முதல்வன்ல ஆரம்பத்துல ஒன்னு எடுப்பீங்கல்ல, ஓ முதல்வன். யா ஆமா. எப்படிங்க அது? எவ்வளவு நாள் அதுல எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க அது? அப்படிலாம் இல்ல. ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் எனக்கு எல்லா சாங்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ நாங்கள் ஒரு பாட்டு கேட்குறப்போ அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்ம திருப்பி திருப்பி கேட்டு அதோட பாடணும்னு நமக்கு தோணும்ல. ஸோ நான் வந்து என் பாட்டுக்கு நான் அதை பாட்டு கேட்குறப்போ சரி ஃபீமேல் போர்ஷன் இருக்கும், மேல் போர்ஷனும் இருக்கா, அதையும் பாடிடுவோம், கோரஸ் இருக்கா அதையும் பாடிடுவோம், கோரஸ் வாய்ஸே இல்லைன்னா சும்மா இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்கும் அதுவும் நாங்கள் பாடிடுவோம். நான்லாம் டாங் அப்படியெல்லாம் பாடிட்டு நான் அப்படித்தான் நான் இருப்பேன். நானே பாடிட்டு நானே அதுக்கு சவுண்ட் எஃபெக்டும் கொடுத்து இப்படித்தான் என் டைம் பாஸ் பண்ணுவேன். நானும் என் தம்பியும் அந்த மாதிரி தான் நாங்கள் பாடிட்டு இருப்பேன். ஸோ முதல்வனேல அந்த ஸ்டார்டிங் பிட்டெல்லாம் கேட்குறப்போ அதோட தான் சேர்ந்து சும்மாவே கேட்குறப்போ அதான் சேர்ந்து பாடுவேன். இல்லை அந்த தில்லானா அந்த ஸ்டார்ட் போர்ஷன் அதுவும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா அந்த வேற மாதிரி வாய்ஸ் வந்தா அதனால தான் எனக்கு ஹாரிஸ் சாரோட பாட்டில் நிறைய வேர்டான அந்த ஜிப்ரிஷ் மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ஸை வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி பண்றதெல்லாம் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. சூப்பர் சிங்கர்லாம் எடுக்கும்போது எங்கேயா தப்பா இருப்போது, இது வேற மாதிரி ஆயிருப்போது. ஆனா நீங்க அப்படி யோசிச்சுட்டு இருந்தா மேபி நான் பண்ணிருக்க மாட்டேன். அந்த டைம்ல நான் யோசிக்கிறேன், சும்மா வந்துட்டு அப்படியே பண்ணிட்டேன். எனக்கு தெரியல அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு. இல்ல அது டஃப், அது கஷ்டம்னா அங்க போக மாட்டாங்க. அதுதான்டா எனக்கு ஈஸி அப்படின்னு அந்த ட்ராக் எடுக்கிறீங்களா, அதுதான் பயங்கரமான விஷயம். எனக்கு அது முதல்வனே ட்ரை பண்ணலாமா? எனக்கு இந்த பிட் ஸ்டார்டிங்ல எடுத்து மேம் அப்படியே நம்ம ரெமோக்கு போயிடணும். எப்படின்னா இது எனக்கு ஒரு மியூசிக் எக்ஸாம் மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இந்த கவுண்டமணி சாரும் சத்யராஜ் சாரும் ஒரு இதுல உட்காந்துருப்பாங்க. அப்போ வாசிக்கிறவங்க வரும்பொழுது டேய் நீ கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு மதுரை வந்து சென்னை இல்ல நாளா ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. எல்லா ஸ்டைல்ஸ்லயும் ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. சரி இப்போ இதே டெஸ்ட் பண்ணல உங்களை நாங்க வந்து ரசிக்கிறோம். அண்ட் எங்களுக்கு லைவ் கான்செப்ட் எங்க கிடைச்சிருச்சு. அந்த இதெல்லாம் நீங்க பண்றீங்க. மைண்ட் வைஸ் உங்களுக்கு பேமெண்ட் வாங்காமயே ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு ஆமா இல்ல ஓகே சூப்பர். இல்ல இந்த இது நான் ஸ்டார்டிங் பண்ணும்போது அப்படியே அதுல வந்துருச்சு. Remo Remo Rio DJ Nero Romeo Remo Remo Rio DJ Nero Romeo. பா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்கும்பொழுது எஸ்பிபி சார் எனக்கு ஞாபகம் வராது. அந்த ஒரு நிகழ்வு அது எப்படி இருந்தது உங்களுக்கு? லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். கண்டிப்பா. நான்லாம் அவரை பார்த்ததுக்கப்புறம் இதே சேம் ஸ்டாக் ப்ராப்ளம் தான். அவரை பார்த்த உடனே நான் மேம் கூப்பிட்டு என்னால் பாட முடியாது மேம். ஷீஸ் என்னடி சொல்கிற, வந்துட்டாரு நீ பாடணும், பாடியே ஆகணும். முடியல மேம் முடியல. ஷீஸ் லைக் திஸ். அப்படி டோன்ட் ஈவன் லுக் அட் ஹிம், நீ உன் பாட்டுக்கு நீ அந்த பாட்டை பாடிடு. ஒரு மாதிரி ஸ்டார்ட்டை ரொம்ப ஷேக் ஆனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது எப்படி அது அவர் பார்த்தீங்களா பாடினதுக்கு அப்புறமா? அது அவர் வந்து என்ன சொல்லுது, பாடுறப்போ நான் அவரை பார்க்கல, ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். பட் அது முடிச்சதுக்கப்புறம் அவர் கொடுத்த காமெண்ட்ஸ் லைக் லைஃப் முடிகிற வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. அந்த காமெண்ட்ஸ் நிறைய பேர் அவருக்கு முன்னாடி பாடுறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். சூப்பர். அதுதான் அது அந்த நம்ம ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இந்த வீடியோ பாருங்க ஜின்ற மாதிரி தான். ஸோ எங்களை எல்லா விஷயங்களும் உங்களை ரசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் உங்களோட ட்ராவல், உங்களோட ரேஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போது நீங்கள் என்னதான் பக்ரீத்தில் பிளேயர் சொல்லி போட்டிருந்தாலும் இப்போ ரெட்ரோவில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அடுத்தது கண்டிப்பாக இதோட நிற்காது, இந்த குதிரை பயங்கரமாக போய்கிட்டே இருக்கும். ஐ ஹோப் ஸோ. ஃபைனலாக இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு 5 லிஸ்ட் மட்டும் தான், ரொம்ப டைம் ஆகுது. கரெக்டாக 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். 5 மியூசிக் டைரக்டர் சொல்கிறேன். அவங்களோட பாடல்கள் 2 லைன்ஸ் உங்களால் பாசிபிள்னா அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுற மாதிரி. ஐயோ 2 லைன் போதும். அவங்களுக்கு நீங்கள் என்ன பாடல் வேணால் பாடலாம், 2 லைன் அவங்களுக்காக நீங்கள் டெடிகேட் பண்ணி. ஈஸியாக சொல்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க ஏண்டா அப்படின்ற. எல்லாமே ஃபேவரட் தான், எல்லாமே எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயம் தான். ஸோ புண்ணியா வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு புண்ணியா அவங்க ஒரு பாடல் டெடிகேட் பண்ணணும்னு. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சாங்ஸ் ஐ லேர்ன்ட் ராஜா சாரோட சாங்ஸ் வந்து பாடறியேன் படிப்பறியேன், அந்த சாங் லேர்ன் பண்ணியிருந்தேன். பாடறியேன் படிப்பறியேன்
பள்ளிக்கூடந்தான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், எடுத்து வகை நான் அறியேன். 8ல எழுதவில்லை, எழுதி வச்சு பழக்கமில்லை, எனக்கனும் படிக்கவில்லை, தலக்கணமும் எனக்கு இல்லை. வா சாருக்கா கண்டிப்பா இது போயிடும் நினைக்கிறேன். அடுத்ததா ஏஆர் ரஹ்மான் அவர்கள். வாஜி 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 என் ஜீவன் நீ சிவாஜி, வாஜி 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 என் ஜீவன் நீ சிவாஜி. அன்பா வாழையிடு, அழகை சாலையிடு, உன்னான் வாசனை என்னை நீ நீ பூசிவிடு. அடிரட்டை நிலவேரட்டை திவிரே நெஞ்சில் முட்டிக்கொள்ளே. அடுத்து யுவன். நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே, நிலவோடு தென்றலும் வரும் வேலை காயங்கள் மறந்திடு அன்பே. சூப்பர். அனி. ஆவி பயல இவ உயிர் மூச்சில கடை போடுறோயாம, ஆவி புகையாயவாடி நெஞ்சில விளையாடுற போகாம, நாம் புவியிலதான் புறப்பெடுத்ததையே அது புரியுதடா. ஓ நிழலிலதான் குடியிருந்திடத்தான் என தெரியுதடா. அத்தாடி தலகாலு புரியாம நாங்க 3 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலா இதோட முடிச்சுக்கிறேன். யாருன்னா சந்தோஷ் நாராயண் அவர்கள். நீங்க சொல்லியிருப்பீங்க ஆல்ரெடி நான் பாடிட்டேடா அப்படின்ட்டு. ஆனா நான் எங்க அங்க ட்விஸ்ட் வைக்க போறேன்னா, கண்ணால என் கண்ணோட அதை வந்து மேல் வெர்ஷன் நாங்க கேட்டோம். ஃபீமேல் வெர்ஷன் கேட்டீங்கன்னா சந்தோஷ் சாருக்கு இதை டெடிகேட் பண்ணிட்டு, சார் நீங்க யோசிக்காத ஒரு விஷயத்த நாங்க யோசிச்சிருக்கோம் அப்படின்றத முடிச்சிருக்கோம். இதோட இன்டர்வியூ கடைசியா உங்களுக்காக போடுறீங்க அழகான ஒரு பாடலோட நாங்க முடிச்சுக்கிறோம். ஃபைனலா நீங்க எதிர்பார்த்தது. கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோடு நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீயே நெஞ்சு அல்லாடுதே, கொஞ்சம் முன்னாடி நான் இப்ப தள்ளாடுறேன். கால் போகாதடி நீ விட்டாலுமே, நான் உன்னோட தான் தீ சுட்டாலுமே, உனக்குள் பிறந்து உனக்குள் மறிக்கும் ஒரு பறவை என்ன பாரடி. சூப்பர். நீங்க மட்டும் டிக்கு பதிலா டே போட்டதீங்கன்னா இனிமேட்டு எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருப்பாங்க. ஓவரா இருக்கு. இல்ல மேம், நீங்க இப்ப எங்களோட லவ் ஃபெயிலியரா இருந்துச்சுல்ல, இப்ப நீங்க பாடனால பெண்களோட லவ் ஃபெயிலியரா அவங்க எடுத்து கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். இல்ல தப்புன்னு கேட்டீங்க. சோ அவ்வளவு லோவா பாடிட்டேன். சார் யோசிப்பாரு என்ன இவ்வளவு லோவா பாடிட்டேன். அது ப்ராப்பர் டைம் இருந்திருந்தா நான் ஃபீமேலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிச்சில் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதற்காக வந்து அனந்து சார் வந்து ஒரு மேல் வெர்ஷன் அவர் பாடியிருக்காரு. லைக் ரீலில் வந்து சந்தோஷ் சார் போட்டிருந்தார், பயங்கரமாக இருந்துச்சு. பட் நான் பாடினதுக்கும் அவர் பாடினதுக்கு பிச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா மேலுக்கு வேறு பிச் சரியாகும், ஃபீமேலுக்கு வேறு பிச். ஸோ கண்ணாடி பூவே பாடலாம், பட் அது ஃபீமேலுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி பிச்சாக இருக்கணும். சரி, நான் ஒர்க் பண்ணி தரேன் மேம். அடுத்த முறை வந்து உட்காந்து எழுதி பாடலாசிரியர் முரளின்னு போட்டு உங்களுக்கு ஒரு இது தரேன். அண்ட் சொல்லட்டுமா சந்தோஷ் சார்ட்டு சொல்லட்டுமா சார்? எடிட் பண்ணிடுவாங்க சார். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்க நடுவில் சொன்ன மாதிரி தான் நான்லாம் டக்குன்னு கோபப்பட்டுருவேன். அப்படி எதுவுமே இல்லாம இந்த சிரிச்ச முகத்தோட எப்படி வந்தீங்களோ அப்படியே நிறைய விஷயம் அப்படி சொன்னேனா ரைட்டா இருக்குங்க. அது ரிப்ளை போடுங்க ப்ளீஸ். இல்ல நான் ரொம்ப டென்ஷன் கேஸ். டென்ஷன்னா ரொம்ப லைக் என்ன சொல்றது, ரொம்ப வாரி பண்ணுவேன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். அந்த டென்ஷனா டென்ஷன் இல்ல, டென்ஷனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி. அப்படிலாம் இனிமேட்டு தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க, நாங்க இருக்கோம். உங்களுக்கு அப்படி என்னைக்காவது டவுட்டா இருந்தா நீங்க இன்ஸ்டால எல்லாம் நீங்க சாங் பாடும்பொழுது நாங்க கீழே வந்து எங்களோட கமெண்ட்ஸா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நாங்க சொல்லிட்டு, எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா ஒரு டாக்டர், ஒரு சிங்கர், ஒரு பெர்ஃபார்மர், அதையும் தாண்டி ஒரு டான்ஸரா நீங்க கலக்கிட்டு இருக்கீங்க. அதையும் தொடர்ந்து நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பா இருக்கு. அண்ட் எந்த ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்சு பண்றீங்க, அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இப்படியே நீங்க வந்து நிறைய பாடல்களும் பாடணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரெட்ரோ வெற்றிகரமான ஒரு படம், அதை தாண்டின ஒரு படமா அடுத்தடுத்த படங்களும் உங்களுக்கு வரணும். ஒரு சூர்யா சார் படத்துல பாடினதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. அடுத்தடுத்த படங்களையும் நீங்க அவரோட தான் டிராவல் பண்ணணும்ன்றது எங்களோட விஷயங்களா சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்க மேல
அவங்க உயிரினும் மேல லவ் வச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குறிப்பா அந்த ஃபேன் பேஜுக்கு என்ன சொல்ல தாராளமா ஷேர் பண்ணுங்க. Thank you so much. All my fans, every single person வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அண்ட் நீங்கள் சென்ட் பண்ணுற ஒவ்வொரு மெசேஜும் நான் வந்து ஐ டூ ட்ரை டு ரீட் எவ்ரி திங். ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா ஐம் ஸோ சாரி. பட் இட் மீன்ஸ் ஸோ மச். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்னை டேக் பண்ணுறப்போ, என்னை மென்ஷன் பண்ணுறப்போ, it makes me so happy. You won't believe how much it makes me happy. So thank you so much. Please support பண்ணிட்டு இருக்கங்க. And I hope I make you proud. Thank you so much. என்ன சொல்ல சந்திமரா உங்களை விடைபெறுகிறேன். உங்களுக்கு நன்றி, வணக்கம். இல்ல அப்படியே கட் பண்ணிடுவோம். Thank you so much. வேணா நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். சொல்லுங்க. Okay. இல்ல உண்மையிலேவா? Yes. Okay. Thank you so much for tuning into our interview. We hope you had a lovely time. And for now, it's bye-bye from me, Punya. Yes, we are in London. Please check the coverage. Is cameraman Krishna. Thank you so much. Thank you, man. Thank you.